பொறுமைக்கு இன்னொரு உதாரணத்தை வேதத்திலே சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். அழகான ஒரு ஓமையை சொல்லுகிறார். பந்தயத்தில் ஓடுகிறதுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார். இங்கே பயிரிடுகிறவனுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார். கிராமப்புறங்களிலே நெல் விதைக்கிறதை ஒருவேளை உங்களில் எவ்வளோ பேர் பார்த்துருக்குறீங்களோ தெரியல. அழகாக அந்த நிலத்தை உழுது அதை பண்படுத்தி நெல்லை விதைப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட பாத்தியில் நெல்லை விதைத்த பிறகு அங்கிருந்து அதை எடுத்து வேறு பாத்தியிலே நடுவார்கள். விதைக்கிறவன் அந்த சிறிய பாத்தியிலே விதைத்துவிட்டு அங்கேயே நெல்மணியை எதிர்பார்ப்பது இல்லை. அவனுக்கு தெரியும், இட் இஸ் அ ப்ராசஸ். இங்கே விதைக்கிறேன், இதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல நடணும், நட்டு இவ்வளவு நாட்களுக்கு பிறகுதான் பலன் வரும். ஒருவேளை உங்கள் வீடுகளிலே சில கனி மரங்களை வைத்திருப்பீர்கள். வைத்த அடுத்த நாளே அது பழம் வர வேண்டும் என்று எவருமே எதிர்பார்க்க முடியாது. இட்ஸ் அ ப்ராசஸ். ஆண்டவர் நம்மை பொறுமையிலே இப்படித்தான் பழக்குவிக்கிறார். இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு பயிற்சி, இது ஒரு நீ கடந்து செல்ல வேண்டிய பாதை. சில வேளைகள் நீங்கள் பொறுமை இழந்து போகலாம், பரவாயில்லை. அடுத்த முறை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக்கொண்டு உங்கள் பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தான். வசனம் சொல்லுது, பயிரிடுகிறவன் எப்படி பயிரிட்டு விட்டு பொறுமையோடு காத்திருக்கிறானோ, எப்படி காத்திருப்பானா, பயிரின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வரும் அளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறானா. மழை வரட்டும், மழை வரும், மழை வரும், இந்த காலத்தில் மழை வரும், நான் விதைத்த விதைக்கு பலன் வரும். நீங்கள் கூட அப்படிதான் சொல்லணும், பலன் வரும், என் ஜெபத்திற்கு பலன் வரும். நான் ஜெபத்தை விதைத்திருக்கிறேன், கண்ணீரை விதைத்திருக்கிறேன், உபவாசத்தை விதைத்திருக்கிறேன், எனக்கு இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நான் விதைத்திருக்கிறேன், பலன் வரும். இன்னைக்கு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயிரிடுகிறவன் சொல்லுவானே, பலன் வரும், பலன் வரும், எனக்கு பலன் வரும், நான் இவ்வளவு நெல் மணியை விதைத்திருக்கிறேன், நான் இவ்வளவு பலன் வரும் என்று எதிர்பார்க்கிறேன், வருகிற வரைக்கும் நான் பொறுமையோடு இருப்பேன், பொறுமையோடு இருப்பேன், பொறுமையோடு இருப்பேன். விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனையோ காரியங்களை விதைத்து விட்டு அவசரப்படுகிறீர்கள், விட்டுவிட பார்க்கிறீர்கள், இடையிலே நிறுத்த நினைக்கிறீர்கள். பயிரிடுகிறவன் ஒரு நாளும் நெற்பயிரை பிடுங்கி போடுவதில்லை, பலன் கொடுக்கவில்லை என்று பொறுப்பான். ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். அந்த மரம் கனி கொடுக்கவில்லை என்று அந்த எஜமான் அதை வெட்டிவிட நினைத்த பொழுது வேலையாள் வந்து சொன்னானா, ஐயா, இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பண்படுத்துவோம், இன்னும் கொஞ்சம் காத்திருப்போம், பலன் வரும் என்று. உங்கள் வாழ்வில் கூட அப்படித்தான். உங்கள் பிள்ளைகளை குறித்து நம்பிக்கை இழந்து போனீர்களா? இனிமேல் இவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று. மனைவியை குறித்து நம்பிக்கை இழந்து போனீர்களா? புருஷனை குறித்து நம்பிக்கை இழந்து போனீர்களா? இனிமேல் வேலை கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்து விட்டீர்களா? கொஞ்சம் பொறுத்திருங்கள், பலன் வரும். பலன் கொடுக்கிற ஒரு எஜமான் நீங்கள் விதைத்த விதைக்கு நிச்சயம் பலன் தருவார். பந்தயத்தில் ஓடுகிறவர்களுக்கு பொறுமை தேவையாயிருப்பது போல உங்களுக்கும் தேவை. ஏன் தெரியுமா? பரிசு கிடைக்கும். பயிரிடுகிறவனுக்கு பொறுமை தேவையா இருக்கிறது போல உங்களுக்கும் பொறுமை தேவை. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பலன் கிடைக்கும்.